அந்த பொட்டி அப்போ வந்து ஃபிலிமு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து சுற்றி 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 ஒரு கட்டத்தில் ரொம்ப பழைய படமாக இருந்ததுன்னா நாங்கள் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச்லாம் விழும். எங்கெங்கே அடின்னு அடிச்சானோ தெரியலையான்னு நமக்கு பார்த்தவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வந்து இந்த ஃபிலிமை எங்கெங்கே போட்டு நவுத்துறானுன்னு தெரியலையான்னு இருக்கான். அதுக்கு அப்படி இருந்த ஒரு சினிமா ஒரு பட்டனை தட்டா எல்லா இடத்துல ரிலீஸின் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கலெக்ஷன் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. இது தவறான நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு படத்தை வந்து வியாபார நோக்கமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஆடியன்ஸோடைய விருப்பம் தான் பார்க்கணும். ஆடியன்ஸ் எப்படி பார்த்தாங்க, ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடினாங்க அப்படின்னு. எது இவ்வளோ காலம் அடிச்சிடுச்சு, அது அவ்வளோ அடிச்சிடுச்சுன்னு நிறைய அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்கான இது இருக்குது. இந்த ட்ராக்கர்ஸு சோஷியல் மீடியாவில் வர்றது, அப்புறமா வந்து சிலர் சொல்கிறது வந்து அவங்களே தயாரிப்பு நிறுவனம் சொல்கிறதே சில சமயம் நம்பகத்தன்மை இல்லாத போது இது எப்படின்னு நான் கூட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விசாரிக்கும் பொழுது ஒரு தேட்டருக்காரர்கிட்ட அவர் கூட வந்து முழுமையாக சொல்லலை. வந்து அவர் என்ன சொல்ல முதல் நாள் வசூல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன அன்றைக்கி கிட்டத்தட்ட 28 to 30 கோடி ரூபா வரைக்கும் இருக்குது சார்.